அட என்னப்பா இது? அமெரிக்கா எல்லா மேட்சும் டஃப் குடுத்து, கடைசில வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இவ்ளோ மோசமா தோத்துட்டாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கும், அமெரிக்காவுக்கும் நடந்த மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல அமெரிக்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. சரி பேட்டிங்ல வந்து நொறுக்கி தள்ளுவாங்க. ஸ்டீவன் டெய்லரும், ஆண்ட்ரஸ் ஜோஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க. ஏன்னா போன மேட்ச்லலாம் வந்து ஆண்ட்ரஸ் ஜோஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. அதே மாரி இன்னைக்கு மேட்ச்ல விளையாடுவாங்கன்னு நெனச்சா, ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. இன்னைக்கு ஸ்டீவன் டெய்லர் வந்து ரொம்ப வேகமா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நிதிஷ் குமாரா விளையாடுவார்ன்னு பார்த்தா, அவரும் வந்தவுடனே நடைய கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்த வந்து வெளிப்படுத்தலங்க. ஆண்ட்ரஸ் ஜோஸ், ஆரன் ஜான்சன், கோரி ஆண்டர்சன் சொல்லிட்டு எல்லாருமே வரேன் நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஹெர்மித் சிங் மேல தாங்க வந்திருந்துச்சு. இவராவது போன மேட்ச் விளையாண்ட மாரி அதிரடியா விளையாண்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுப்பாரா? ஸ்கோர் வந்து எகுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருப்பாரா? அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா இவர் என்னன்னா ரோஸ்டன் சேஸோட பால்ல வந்து டக் அவுட் ஆயிட்டு வந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட பேட்ஸ்மேன்ஸ் யாருமே விளையாடாத ஒரு காரணத்தினால, இன்னைக்கு அமெரிக்கா வந்து 128 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்கங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன நெனச்சோம்னா, சும்மாவே வெஸ்ட் இண்டீஸ் அடி அடின்னு அடிப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்கோரா? இது ஒரு ஜுஜுபி மேட்ருன்னு சொல்லி ஈஸியா நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நெனச்சோம். அதே மாரி தாங்க இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு சாய் ஹோப்பும், சார்லஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. அதுவும் ஸ்டார்ட்டிங்லேருந்து சார்லஸ் கூட கொஞ்சம் பொறுமையா தான் வந்து விளையாண்டாரு. சாய் ஹோப் இருந்துகிட்டு, நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி, மனுஷன் 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாருங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்லயே இன்னைக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் நெனச்சோம். அப்பதாங்க ஹெர்மித் சிங் வந்து கஷ்டப்பட்டு சார்லஸ வந்து அவுட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நிக்கோலஸ் புரான் வந்துட்டாரே! அவர் சும்மாவே அடி அடின்னு அடிப்பாரு. இந்த ஒரு ஸ்கோர்லாம் வந்து அவருக்கு அல்வா சாப்பிடுற மாரி வந்து இருக்கும். அதனால அவர் பங்குக்கு வந்து 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளிட்டாரு. இதனால இந்த மேட்ச வந்து வெஸ்ட் இண்டீஸ் 11வது ஓவர்லயே 9 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்கங்க. இந்த மேட்ச வெஸ்ட் இண்டீஸ் இவ்ளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு காரணம் இவங்களோட மரண மாஸ் பவுலிங் தாங்க. நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, அடுத்தடுத்த விக்கெட்ட வந்து எடுத்து, அமெரிக்காவ எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க. இதுலயும் ரசல் வந்து வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதே மாரி ரோஸ்டன் சேஸும் வந்து பார்த்தீங்கன்னா, 3 விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு. ஸோ இந்த மாரி ஆளுக்கு விக்கெட் எடுத்தனால தான், அமெரிக்கா வந்து 128 ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. இது ஒரு கம்மியான டார்கெட் அப்படின்றனால, வெஸ்ட் இண்டீஸ் வந்து அதிரடியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, இந்த மேட்ச ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜெயிச்சனால, அவங்களோட செமிஃபைனல் வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாயிருக்குங்க. இன்னைக்கு மேட்ச வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜெயிச்சத விட 11வது ஓவர்லயே மேட்ச வந்து முடிச்சாங்க பார்த்தீங்களா? இதனால இவங்களோட நெட் ரன் ரேட் வந்து தாறுமாறா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜெயிச்சனால, சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய கலக்கத்துல வந்து இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.